அல்லேலூயா. இது ஒரு நல்ல பண்டிகை கொண்டாட்டத்தின் மாதம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து அவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நல்ல நாட்கள். நல்ல ஒரு அருமையான பழைய பாடல், பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் என்று நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். ஆண்டவர் எனக்காக பிறந்தார் என்கிற உணர்வோடு பாடுவோம். அல்லேலூயா. அந்த நிச்சயத்தோடு பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவன். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். மாஜோதியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஒருமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. ஒருமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதாம் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதாம் மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். தந்தை துணியோ கர்த்தருக்கே கடும் ஏழ்மை கோலமதோ. தந்தை துணியோ கர்த்தருக்கே கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பு வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பு வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார்.
தொடரும். சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடன் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையெங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையெங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடன் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடன் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டே இருந்தது. இன்னும் அவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஒரு தேவ மனிதன் சொல்லும்போது சொல்றாரு, கிட்டத்தட்ட சுமார் 61 மேஜர் ப்ராஃபசிஸ் கன்சர்னிங் ஜீசஸ் ஆல்ரெடி ஃபுல்ஃபில்டு. ஹல்லேலூயா. சுமார் 61 தீர்க்க தரிசனங்கள் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட பிரதானமான வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறது. அதனால மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. அல்லேலூயா. அவர் ஏசாயா, எரேமியா இவங்க சொன்ன வார்த்தைகள், அதுக்கப்புறம் இயேசுவின் பிறப்பை குறித்து எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் சுவிசேஷங்களிலே குறிப்பிடப்படுறது என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, வாசிக்கும் போது, கேட்கும் போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. என்ன நம்பிக்கை? கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். உங்க வாழ்க்கை குறித்து தேவன் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறும். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். அதில் மாற்றமே இல்லை. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று வார்த்தை சொல்லப்பட்ட போது எத்தனை பேர் அதை நம்பி இருப்பாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க சொல்லுங்க? என்னையா சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? வார்த்தை சொல்றீங்க, வாக்கு தத்தமா சொல்றீங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறீங்க, கர்த்தர் சொன்னார் சொல்றீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நம்ப முடியுமா? இதெல்லாம் நடக்கக்கூடியதா? எங்கேயாவது நடந்திருக்கா? இப்படிலாம் பேசுறதை நிறுத்துங்க. அப்படிதான் சிலருடைய மனநிலைலாம் அனுப்பிச்சிருக்கும், இருந்திருக்கும். ஆனா 700 வருஷம் கழிச்சு அது நிறைவேறின போது அவ்வளவு பேர் யாரெல்லாம் இதை நம்பலையோ அவங்களுக்கெல்லாம் இது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இது நடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் இது எப்படி இருந்திருக்கும்? ஏன் இதெல்லாம் கர்த்தர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறாருன்னா நமக்குள்ள இப்படி சந்தேகமே வரக்கூடாது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை குறித்து நமக்குள்ள 2 நினைவுகளை என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. கர்த்தர் சொன்னால் அதை கண்டிப்பா செய்வார். அதனாலதான் நம்ம பாடுறோம், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அந்த வார்த்தை நிறைவேற வரைக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், நான் சந்தேகப்பட மாட்டேன். இது நடக்குமா நடக்காதான்னு நான் குழம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறவர் மனிதன் அல்ல, அவர் தெய்வம். இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கலாம்,
ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதில் மாற்றமில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படிதான் நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர் ஒருபோதும் தான் சொன்னதை குறித்து நான் இப்படி சொல்லிட்டேன, என்னால செய்ய முடியாது என்று சொல்ல போவது இல்லை. எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். அந்த நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். உங்க குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, சுதந்திரிப்பீங்க. உங்க பிள்ளைகள் எதிர்காலங்களை குறித்து உரைக்கப்பட்ட அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் தரையில விழாது. ஓ, தாமதமாகிறத நினைச்சு வருத்தப்படாதீங்க. தடைகளா இருப்பதை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, நீ சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, நீ சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், தருபவர். ஏமாற்றங்கள். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கரங்களை தட்டி களிகூர்ந்து மகிழுங்கள். வார்த்தை நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லை. வாக்குத்தத்தங்கள் பொய்த்து போவதில்லை. குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகும். உங்க வீட்டில் களிகூறுதல் உண்டாகும். தெய்வீக சுகம் கிடைக்கும். தெய்வீக சுகம் உங்களுக்கு உண்டாகும். உங்க வாழ்வை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். உயர்வு வரும், நன்மை வரும், பதில் வரும், விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க, உயர்ந்த ஸ்தானங்களிலே இருப்பார்கள். நீங்கள் நன்மைகளை சுதந்திரிப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகத்திற்காக காத்திருக்கிற உங்க மேல அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். அளவில்லாத
அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படும். வாக்குத்தத்தம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். அந்த அற்புதம் நடக்கும், அந்த அதிசயம் நீங்கள் காணத்தக்கதாய் அது வெளிப்படும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி Thank you Jesus, thank you Jesus, hallelujah. கர்த்தர் ஒரு நபரை உயர்த்த சித்தம் கொண்டால் கண்டிப்பா உயர்வு நிச்சயம். கர்த்தர் ஒரு நபரை கனம் பண்ண முடிவு கொண்டார்னா அந்த நபர் கனத்திற்குரியவராய் மாறுவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் ஒருத்தருடைய பேரை பிரஸ்தாபப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னா தேசமே அறியத்தக்கதாக அந்த பெயர் பிரஸ்தாபம் அடையும் என்பதில் சந்தேகமில்லை. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் செய்யறதெல்லாம் அது யூகிக்க முடியாததா இருக்கும். அதை நம்மால் எளிதில் விளங்கி கொள்ள முடியாததா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரியாளை பார்த்து தூதன் சொல்றான், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், highly favored in the sight of God. தேவனிடத்தில் கிருபையா. ஆமென். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அவளுக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு இந்த ஏஞ்சலை நான் மீட் பண்றேன், இவர் என்னைய கிரீட் பண்றாரு, வாழ்த்துறாரு. Why? ஏன்? நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், நான் ஒரு திருமணத்துக்கு நிச்சயமாக்கப்பட்ட ஒரு பெண், ரொம்ப எளிமையான குடும்பம். எத்தனையோ பேர் கிருபை பெறுவதற்கு தகுதியுள்ளவங்களை நினைக்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஏன் இந்த வார்த்தை? எப்படி இருந்திருக்கும்? நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். அது மாதிரிதான் நீங்க உங்க எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கெல்லாம் தேவனுடைய பார்வையில் கிருபை பெற்றவர்கள். அதற்காக நல்ல ஸ்தோத்திரமும் நன்றியும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்குது அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. உங்க ஊர் உங்களை எப்படி பார்க்குது அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள், தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள். நல்ல தேங்க்யூ சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சிருக்கப்பா, அதற்கு நன்றி ஆண்டவரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வாழ்த்தை கேட்டோன்னு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா அடுத்து ஒரு செய்தி வந்தது பாருங்க, அவளுக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவளால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல, அதை வேண்டான்னு மறுக்கவும் முடியல. ஹல்லேலூயா. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை, எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. நம்பவே முடியல. ஏன்னா இன்னும் கல்யாணம் ஆகல, எட்டும் மேரி, அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா இன்னும் என்ன ஆகல. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது? நான் கர்ப்பவதியாக போறேன்னா ஐயோ முடியாத, என்ன நடக்கும், ஊர் என்ன பேசுவாங்க, உலகம் என்ன சொல்லும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தையும் செய்யும்போது உலகத்தால் என்ன செய்ய முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. அவங்களுக்கு இதை விளக்கமா சொன்னா கூட என்ன செய்யாது, புரியாது. அதனாலதான் நிறைய பேர் கிறிஸ்தவங்கனால இழிவா நினைக்கிறாங்க. பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறவங்கனாலே அவங்களுக்கு எப்படி தெரியுது, ரொம்ப அற்பமா நினைச்சிட்டு இருக்காங்க, பரியாசம் பண்றாங்க, ரொம்ப தாழ்வா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தான் எல்லார காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்று கர்த்தர் காண்பிக்கும் ஒரு நாள் இருக்கு. இந்த பைபிளை தூக்கிட்டு போனவங்கள ஏசுனோமே, இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறவங்கள பரியாசம் பண்ணோமே, அல்லேலூயா கோயிலுக்கு போறாங்கன்னு கூடி நின்று நம்ம அவங்களெல்லாம் கிண்டல் பண்ணோமே, இன்னைக்கு அவங்க தான் எப்படி இருக்கிறாங்க, உயர்வா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, பெரிய லெவல்ல இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, எல்லாராலும் அறியப்பட்டவங்களா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் முன்பா மதிப்பு மரியாதையோட இருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளெல்லாம் மாத்திடுவார். இப்ப பாருங்க, இந்த சம்பவம் நடந்ததுன்னா ஊர் ஏத்துக்கிடாது, உறவு ஒத்துக்கொள்ளாது, சமுதாயம் அங்கீகரிக்காது. அப்படித்தானே? யாரும் நம்புவாங்களா? ஆனா கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவனால் நான் கிருபை பெற்றேன் அப்படின்னா, என் தேவனிடத்தில் நான் கிருபை பெற்றேன்னா எல்லா கண்களும் என்னை பார்க்கும்போது அது தப்பா பேசாது, அது தப்பா பார்க்காது, அது தப்பா புரிஞ்சு கொள்ளாது. மேன்மையா பேச கர்த்தர் வைப்பார், உயர்வா பேச கர்த்தர் வைப்பார். நம்மை குறித்து நல் விசேஷங்கள் வசனிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, மரியாதை குறித்து இன்னைக்கு உலகமே புகழ்ந்து கொண்டிருக்கிறது. போற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியா கர்த்தர் மாற்றிட்டார். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் செயல்பட்டால் ஆரம்பத்தில் அது அற்பமா தெரியும். மற்றவங்க நம்மளை ஒரு மாதிரி உதாசீனப்படுத்துற மாதிரி அந்த கிரியைகள் என்ன செய்யும் இருக்கும், முடிவிலே விளங்கும். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் சொல்லுவாங்களே, காலம் பதில் சொல்லும். உங்களுக்கு ஆண்டவர் தயை செய்யும் போது, உங்க மேல கர்த்தர் கிருபையை வெளிப்படுத்தும் போது, நீங்க அவரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல வந்து தங்கும் போது, நீங்க உங்களை சுத்தி இருக்கிற கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாய் பார்க்கப்படுவீர்கள். மரியாதை அப்படி உயர்த்தி கனப்படுத்தின ஆண்டவர் இந்த ஆராதனை செய்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் கனம் பண்ண போகிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமையிலிருந்து என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் முன்னேறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். அது நிச்சயம் நடக்கும், அது நிச்சயமா நடக்கும், என் வாழ்க்கையில நடக்கும். கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் போது சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் அதை பார்க்கும். அன்னைக்கு அது ஆச்சரியமா இருக்கும். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க என்னோடு இணைந்து பாடுங்க. நமக்கு தெரிந்த அருமையான ஒரு பாடல், என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பு. இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறார். கர்த்தர் ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறாரு. என் மகனை நான் ஆசீர்வதிக்கணும், என் மகளை நான் ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு தான் வந்திருக்கிறாரு. ஆகவே அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமா அந்த ஆண்டவர் என்னை உயர்த்துவார் நம்பி பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபட. நல்லா கை தட்டி ஒண்ணு போல. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் என்னை சுற்றி உள்ள கண்கள். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே, நான் கலங்கி நின்ற போது டோன்ட் ஃபியர் என்றாரே, நான் தனித்து நின்ற போது ஐ அம் வித் யூ என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது, நான் முடியாது என்ற போது டோன்ட் கிவ் அப் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது ட்ரை அகைன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன்
அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். அறிக்கையிடுங்க நம்பிக்கையோடு. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள், சுற்றி உள்ள கண்கள், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நல்ல கரங்களை தட்டி உங்களை கண்டிப்பா கர்த்தர் தலை நிமிர செய்வார். வெட்கப்பட்ட இடத்துல மறுபடியும் தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க செய்வார். உங்கள் வெட்கத்திற்கு இரண்டத்தனையான பலனை தருவார். நீங்கள் மேன்மை அடைவீர்கள், நீங்கள் கனத்திற்குரியவர்களாய் மாறுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றவர்கள். நிச்சயம் அது நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கணும்னா இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஏன்னா இதெல்லாம் நம்பவும் முடியல. நடந்தா ஏத்துக்கிடுறதுக்கும் ஆட்கள் எப்படின்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, கர்த்தர் தான் இப்ப சொல்றாருன்னு. அப்ப அதை நிறைவேறுவதற்கு என்ன செய்யறேன்? அர்ப்பணிக்கிறேன். என்னன்னாலும் பரவாயில்ல, அவருடைய வார்த்தைக்கு நான் என்ன செய்யறேன்? என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. மரியாளின் அர்ப்பணிப்பு இந்த உலகத்திற்கு இரட்சகரை சுமந்து பெற்றெடுக்க உதவி செய்தது. நீங்களும் உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா இந்த இயேசுவை சுமந்து அநேகருக்கு கொடுக்க உங்களையும் பயன்படுத்துவார். எத்தனை பேர் இயேசுவை என் வாழ்க்கையில் சுமக்கணும், மற்றவர்களுக்கு இயேசுவை நான் கொடுக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு ஒரே வழி, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. வேற எதுக்கும் நான் அடிமை கிடையாது, வேற யாருக்கும் நான் அடிமை கிடையாது. ஏன்னா என் நேசர் யார் தான்? இயேசுதான். என் மனவாளம் யார் தான்? இயேசுதான். என் இரட்சகர் யார் தான்? இயேசுதான். இந்த உலக ஆசைகள், இந்த உலக இன்பங்கள் என்னவா இருந்தாலும் நான் வேற எதுக்கும் அடிமைப்பட மாட்டேன். உயிர் உள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கு? உயிர் உள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் உள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேசர் நேசிக்கின்றேன், உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றே, நடு ராவிலும் தியானிக்கிறே.
எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடு ராவிலும். கைகளை உயர்த்தி என் நேச நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேச நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், உடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு மட்டும்தான் நாங்க அடிமைகள் அப்பா. இந்த உலகத்துக்கு நாங்க அடிமைகள் அல்ல, பிசாசுக்கு நாங்க அடிமைகள் அல்ல, சிற்றின்பங்களுக்கு நாங்க அடிமைகள் அல்ல, எந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கும் நாங்கள் அடிமைகள் அல்ல. அப்படி நாங்க ஒரு நாள் அடிமையா மாறவும் மாட்டோம் ஆண்டவரே. உங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுதந்திரவாளிகளாய் மாற்று, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்று, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.